ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாது மெல்குரபர்தாம்பாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்த அவைகள் தாம்பாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ரொம்ப அருமையான தலைப்பு. ஆழ்வார்கள் பாசுரங்களில் உயிர் சொற்கள். என்ன அழகான தலைப்பு பாருங்கள். ஆழ்வார்கள் 4000 பாசுரங்களை பாடியிருக்கின்றார்கள். திருமாலை பாடியிருக்கின்றார்கள். திருமால் வழிபாடு என்பது வேதகால மரபு மட்டும் கிடையாது, சங்ககால மரபும் கூட திருமால் வழிபாட்டை வலியுறுத்துகின்றது. அதை பின்னாலே ஆழ்வார்கள் அருமையான தமிழ் பாசுரங்களாக கொடுத்து தமிழையும் வளர்த்திருக்கின்றார்கள், வைணவத்தையும் வளர்த்திருக்கின்றார்கள். இந்த ஆழ்வார்கள் 12. இந்த 12 ஆழ்வார் வரிசையை சுவாமி மணவாள மாமுனிகள் ரொம்ப அற்புதமாக சாதிக்கின்றார். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மடிசை ஐயன் அருள்மாறன் சேரர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர் தாழ்தூளி நற்பாணன் நற்கலியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு என்று ரொம்ப அழகாக அவர் சொல்லுகின்றார். இந்த ஆழ்வார்கள் பாசுரம் இப்போ இருக்கிறது கிடையாது. எப்படி வேதம் அனாதியோ அதே போல் இந்த ஆழ்வார்களுடைய தமிழ் பாசுரங்களும் அனாதி. இந்த ஒரு காலத்திலே மட்டும்தான் ஆழ்வார் பாசுரம்னு சொல்ல முடியாது. அடுத்தது, இது மனிதர்கள் உய்வடைவதற்காகத்தான், தமிழகத்திலே தமிழ் மக்களுடைய உயர்வுக்குத்தான் இந்த ஆழ்வார்களுடைய தமிழ் பாசுரங்கள் வழங்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இது ஒவ்வொரு பிரளய காலத்திலும் ஒவ்வொரு ஊழியிலும் இந்த உலகம் மறுபடி தோன்றுகின்ற பொழுது அந்த உயிர்களெல்லாம் மேன்மை பெற வேண்டும் என்பதற்காகவே ஆழ்வார்கள் இதனை எல்லா ஊழிக்காலத்திலும், இந்த ஊழிக்காலத்துக்கு பின்னாடி வருது இல்லையா, பிரளயத்துக்கு பின்னாடி ஒரு தொடக்கம் வருது இல்லையா, அதை சிருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிருஷ்டி செய்யப்பட்ட உயிர்கள் நிலை நின்று மறுபடி அது பிறவாத பேரின்ப நிலையை அடைவதற்காக. அது மட்டும் கிடையாது, இவைகளையெல்லாம் மனிதர்கள் மட்டும் கிடையாது, தேவர்களும் விரும்புகின்றார்கள். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கும் ஒரு அருமையான பாசுரம். ஊழிதோறும் உலகம் உய்ய உம்பர்களும் கேட்டு உய்ய. உம்பர்கள் அவர்களும் கேட்டு உய்ய அன்பினாலே, அளவற்ற அன்பினாலே. ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஏதோ ஒரு ராயல்ட்டி பேஸ்டு கிடையாது, பணம் வருங்கிறது கிடையாது, கியாதி லாப பூஜைன்னு சொல்லக்கூடிய புகழுக்காகவோ பொருளுக்காகவோ கிடையாது. அன்பு வெளிப்பட்டது. அன்பு வெளிப்படுகின்ற பொழுது, இறைவனிடத்திலே அன்பு வெளிப்பட்ட போது பாசுரங்களாக பிறந்தது. மனிதர்களிடத்திலே அன்பு வெளிப்பட்ட போது சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ. இந்த மனிதர்களெல்லாம் வீணாக போகின்றார்களே, அந்தோ இந்த மானிட பிறவியை மதிக்கலரேன்னுட்டு ஆழ்வார் வயிறு பிடித்து பாடுகிறார் அல்லவா? ஆகையினாலே இதை அன்பினாலே சொன்னார்கள். அன்பினாலே வாழி என்னும் பூதம்பேய் பொய்கை மாறன் மழிசெயர்கோன் பட்டர்பிரான் மங்கை வந்தன் கோழியர்கோன் தொண்டர்துகள் பாணன் கோதை புலமுனிவன் கூறிய நூல் ஓதி வீதி வாழியன வரும் திரளை வாழ்த்துவார் தம் மலரடி என் சென்னிக்கு மலர்ந்த பூவேங்கிறார். பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் சொல்லுகின்ற பொழுது, ஒருவன் உய்வு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த செந்தமிழை படிக்க வேண்டும். எந்த செந்தமிழ்? இந்த 11 செந்தமிழ் என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தை படிக்க வேண்டும், அல்லது கேட்க வேண்டும், அல்லது படித்தவர் தாள்களை பணிய வேண்டும். 11 செந்தமிழை படிக்கிலாய் கேளாய் படித்த பேர் தாளினையை பணியாய் எதிபதி சரணே சரணன் ஒரு கால் இசைக்கிலாய் எமது வேங்கடத்தை துதி செய்யாய் இருந்த இடத்திலிருந்தேனும் ஒரு கால் நிலைக்கிலாய் வாழி என் மனனே அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இல்லையா? இப்படி எல்லா காலத்திலும் இருந்தது. இந்த பாசுரங்கள் என்ன உயிர் சொற்கள் இருந்தன? இப்போ ஆழ்வார்கள் பாசுரங்களில் உயிர் சொற்கள், அதுதான தலைப்பு. இப்போ ஆழ்வார்கள்னுட்டு ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு நம்ம முதல்ல பொருளை பார்க்கணும். பாசுரங்கள்னுட்டு 2வது ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு பார்க்கணும். உயிர் சொற்கள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது.
அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பார்க்கணும். இப்போ இவைகளையெல்லாம் பார்த்து விட்டால் இந்த தலைப்பை நாம் நிறைவாக புரிந்து கொண்டதாக ஒரு பொருள். முதல்ல ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் என்றால் யார்? ஆழ்வார்கள் என்றால் பக்தி நிஷ்டர்கள், ஆழ்ந்தவர்கள். ரொம்ப எளிமையாக சொல்லணுமன்னா, அப்படியே எம்பெருமானை பார்த்தாலே அவர்கள் ஆழ்ந்து விடுவார்கள், மனம் நெகிழ்ந்து விடுவார்கள். எல்லாரும் போயிட்டு அந்த எம்பெருமான் ரங்கநாதரை பார்க்க போகிறாங்க. ஆனால் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாருங்கள், உள்ளே போனால் வெளியில் வர முடியல அவரால். அந்த கருமையான திருமேனி, காந்த கண்கள் இல்லையா, கரியவாகி புடை பறந்து செவ்வரி ஓடி அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று சொல்கிறார் இல்லையா. அப்படி மயக்குகின்ற கண்கள். அதை வச்சுக்கிட்டு தானே உறங்கா வில்லிதாசருக்கு இந்த கண்களை விட ஒரு நல்ல அருமையான கண்களை நீ பார்த்து விட்டாயா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. நான் பார்க்கவில்லைன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கே ராமானுஜரிடத்திலே அவர் சரணடைந்தார்னுட்டு ஒரு வரலாறு இருக்குது. தன்னுடைய மனைவியின் கண்களையே மகத்தான கண்களாக நினைத்து கொண்டிருந்த அவர் அரங்கனின் கண்கள், அதாவது எழிலுடைய அம்மனை மீர் இல்லையா, என்னழகர் கண்ணழகர். யார்? ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, கண்ணில் இருக்க அத்தனை அழகும் கொட்டு கிடக்கிறது அழகு. அந்த கரிய கோல அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த கரிய கோலத்திலே அந்த கண்ணழகு நம்மை மயக்குகின்றது. மலர் போன்ற கண்கள், செங்கமல கண்கள். அவனுக்கு புண்டரீகாட்சன் அப்படின்ட்டு பெயர். அப்படிப்பட்ட கண்கள், அந்த கண்ணழகிலே மயங்கியவர்கள். காலாழும் நெஞ்செழியும் என்று சொல்கிறார்கள். காலாழும் நெஞ்செழியும் இல்லையா. அப்படி நான் பொழுதுபோக்குகிறேன் அப்படின்ட்டு இன்னொரு ஆழ்வார் சொல்கிறார். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கியும் பூசித்தும் போக்கினேன் போதுங்கிறார். கார்கலந்த மேனியான் கைகலந்த ஆழியான் பார்கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவாரி போது. அப்படி ஒரு ஆழ்வார். அப்படி அவர் பார்க்கிறார், கடல் நிற கடவுளந்தை, கடல் போல இருக்கின்றான மேகசியாமலனாக. கடலை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமாக் கண்டு உயிர் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. பார்த்துட்டு போகிறவங்களை பார்க்கும் பொழுது அவன் தள்ளுறது இருக்கட்டும், நமக்கே அந்த ஒரு நினைப்பு இருக்கணும் இல்லையா. ஏதோ ஒரு நிமிஷம் தள்ளுறதால இன்னொரு நிமிஷம் பார்க்கலாமே அப்படின்ட்டு நம்ம தோணுது. அந்த இடத்துலையே நம்மளை உட்கார வச்சுக்கிட்டால் எத்தனை நேரம் பார்க்கக்கூடிய ஒரு திராணி நமக்கு இருக்கும் இல்லையா. அடுத்த வேலையை கவனிக்கணும்னுட்டு போயிடுவோம் இல்லையா. அந்த பட்டாச்சாரியார் அப்படி தானே கோயிலை சாத்திக்கிட்டு போயிடுறாரு. அப்படின்னு சொன்னால் ஆழ்வாரனுடைய நிலை அப்படிப்பட்ட நிலை கிடையாது. எத்தனையோ ஆழ்வார். இப்போது ஆச்சாரியர்களையும் எடுத்துக்கிட்டோம்னா, திருக்கச்சி நம்பிகள் பார்த்திங்கன்னா கோயில் சாத்தின பிறகு ஏகாந்தமாக பெருமாள் இடத்துல பேசினாருன்னு சொன்னால் அவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாரு. வேறு யாருக்கு அந்த உணர்வு வரலையே. அதனால தான் அவர் ஆச்சாரியராக இருக்கிறார் இல்லையா. இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணங்கள் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவழங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்றுகோ கழிக்கும் நாளேன்னுட்டு சொல்கிறாருன்னா, தினம் தினம் ரங்க யாத்திரை செய்ய ரங்கநாதனை பார்க்கணுன்னுட்டு அவருக்கு அத்தனை ஆர்வம் இருக்குது. இந்த ரங்கநாதன் வசிக்கக்கூடிய இடத்திலே இருந்தாலும் கூட அந்த ஆர்வம் வருமானா வராது. ஒருத்தவர் கேட்டாராம், எப்படியா நீ 24 மணி நேரமும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிற, எனக்கு ஒரு 5 நிமிஷம் எனக்கு அப்படி நினைக்கும்படியாக ஒரு விஷயத்தை நீ சொல்லித்தரக்கூடாதான்னாராம். அவர் சொன்னாராம், எப்படியா நீ 24 மணி நேரம் கடவுளையே மறந்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறியே, அது எப்படி ஒன்றால் முடியுது? நீ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தா, அதாவது கடவுளை மறக்கிறது எப்படின்னுட்டு நீ சொல்லித்தா, அதில் நீ பயிற்சியாளனாக இருக்கிற, கடவுளை நினைக்கிறது எப்படின்னுட்டு நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாராம் இல்லையா. உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்திலே அப்படின்னுட்டு கேட்குறார். இந்த உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து கேட்குறார். அப்படி பக்தி நிஷ்டர்களாக இருந்தவர்கள் ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள்ங்கிற பொருளாட்சி பின்னாடி தான் வந்தது. ஆழ்வாரங்களுக்கு பொருளாட்சி எப்போ வந்ததுன்னா பின்னாடி தான் வந்தது. அது முன்னாடி அந்த பொருளாட்சி கிடையாது. அது பின்னாடி அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் அப்படின்ட்டு திருமழிசை ஆழ்வார் இந்த ஆழ்வாரங்கிற பதத்தை சொல்கிறார். ஆழ்வாரங்கிறது தான் ஆழ்வாராக மாறிடுச்சுன்னுட்டெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அப்போது பின்னாடி தான்
மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலையில் ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறார், ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி அப்படின்னுட்டு. ஆழ்வார்கள் ஏற்றம் அருளி செயல் ஏற்றம்ங்கிறார் இல்லையா? தெருளுற்ற ஆழ்வார்களின் சீர்மை அறிவார் யார், அருளி செயலை அறிவார் யார், அருள் பெற்ற நம் தேச இல்லையா நாதமுனி அல்லால் அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா, நம் தேசிகன் அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா. அதனால் அந்த அருளி செயலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆழ்வார்கள்ங்கிற பதம் பின்னாடி தான் வருது. ஆழ்வார்கள் என்றால் ஆழ்ந்த பக்தி நிஷ்டர்கள், அவர்கள் அதே நினைப்பாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் அருளி செய்தது தான் என்ன, இந்த அருளி செயல் 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் என்னாலே அது ஒரு அற்புதமான விஷயம். திவ்யம் பிரபந்தம், பிரபந்தம் என்ன அர்த்தம்? பந்தம் என்கிற வார்த்தையை எடுத்து பாருங்கள், அதுக்கு 3 விதமான அர்த்தம் இருக்குது. ஒன்று பந்தம், அப்படி என்றால் நமக்கும் உள்ள தொடர்பு இல்லையா, பந்தம். இவன் எனக்கு பந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, உறவுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, அந்த உறவை காட்டுவது தான் பந்தம். அந்த உறவை காட்டுகின்ற ஒழிவேல் நமக்கிங்கு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க வழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் தன்னை சிறுபேர் அழித்தனவும் சீரி அருளாதே. ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, எல்லா காலத்திலேயும் அந்த உறவு நிருபாதிக உறவு என்று சொல்வோம், காரணமில்லாத உறவு, அதை நீங்க முடியாத உறவு. இப்போ அப்பா அம்மா இந்த ஜென்மத்தில் இருக்கிறாங்க, அடுத்த ஜென்மத்தில் இதே அப்பா அம்மா இதே பிள்ளையானா கிடையாது, சொல்ல முடியாது இல்லையா. எத்தனையோ அப்பா மாறி 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 வந்திருக்கிறோம், மாறி 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 பல பிறப்பும் பிறந்துங்கிற மாதிரி எத்தனையோ. போன தரம் முதல்ல மனுஷனாக பிறந்திருப்போமாங்கிறதே சந்தேகம்தான். மனிதனாக பிறந்தால் யாருக்கு பிள்ளையாக பிறந்திருப்போம், இல்லை யார் நம்முடைய பிள்ளையாக பிறந்திருப்பாங்க என்கிறது சந்தேகம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு பிறவியிலையும் தாய் தந்தை உடல் எல்லாமே மாறுகிறது. ஆனால் எந்த காலத்திலேயும் மாறாத ஒரு உறவு இருக்குது, அதுக்கு தான் நிருபாதிக உறவு. இது உற்பத்தியாலே ஒரு பிறப்பினாலேயே வருவது, கர்மத்தின் அடிப்படையாக வருவது. ஆனால் ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்குது இல்லையா, அது அவனுடைய உடலாக இந்த ஆன்மாவும் இந்த அசித் பதார்த்தங்களும் விளங்குவதாலே அது நிருபாதிகமான உறவு. அந்த உறவை அவனாலேயும் ஒழிக்க முடியாது. அதனால தான் ஆழ்வார் ரொம்ப அழகாக போய் பெருமாள்கிட்டே சொல்கிறார், இந்த பாரு பெருமாள், நீர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்னுட்டு கம்பீரமாக எப்படி சொல்ல முடியுது? நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? போக முடியாதவனால, உன்னுடைய பொருள் இல்லையா, எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்குறாருன்னா, இந்த ஆத்ம பரமாத்மா உறவு பற்றியே அவர்களுக்கு ஒரு தெளிவு ஞானம் இருந்தது. அதனால தான் ஆழ்வார்கள். அது மட்டும் கிடையாது, ஆழ்வார்கள் என்றாலே அவர்கள் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். அதனால தான் ரிஷிகளை விட உயர்ந்தவர்கள். ரிஷிகளுக்கு இந்த ஆன்மாவுக்கும் தேகத்துக்கும் என்ன வேறுபாடு என்பது புரிகிறது. தேகம் வேறு ஆன்மா வேறு என்கிற அந்த ஞானம் யாருக்கு இருக்கிறதுனா, ஒரு லெவல் சம்சாரிகளை விட, அதாவது தேகமே ஆத்மா என்று அபிமானிக்கும், இந்த தேகம்தான் நான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சம்சாரிகள் பேர். அவர்களுக்கு எந்த ஞானமும் கிடையாது. அவர்களெல்லாம் எங்கேயாவது சாப்பாடு போட்டால் சாப்பிடுவாங்க, நல்ல சென்ட்டு எடுத்து உடலில் புசிப்பாங்க, தன்னுடைய உடலுக்காகவே உழைத்து கொண்டு இருந்தார் வாழ்நாள் முழுக்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆன்மாவை பற்றியே அந்த சிந்தனையோ கவலையோ இருக்காது. காரணம் என்ன என்றால், ஆன்மா என்று ஒரு வஸ்து இருப்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு பிரத்யட்சமாக தெரியக்கூடிய இந்த உடம்பு தான் அவர்களுக்கு ஆன்மான்னுட்டு. இந்த ஆன்மாவை பட்டி போடக்கூடாதுங்க, இந்த ஆன்மாவை பட்டினி போடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நிறைய சாப்பிட்ற, எதுக்காக சாப்பிட்றாங்க? இந்த தேகத்துக்காக சாப்பிட்றாங்க. ஆகையினால் அவர்களுக்கு ஆன்மா வேறு தேகம் வேறு அப்படிங்கிற அந்த அடிப்படையான அந்த உண்மை அவர்களுக்கு புரிவது கிடையாது. அதை தடுக்கிறது. அதை எதை தடுக்கிறது? இந்த கர்மபூமி, அவர்கள் செயல்கள், அவருடைய உறவுகள், அதிலே இருக்கக்கூடிய சிற்றின்பங்கள், இவையெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. இது அர்த்த பஞ்சகத்தில் விரோதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. அது தடுக்கிறது. அப்படி ஏதாவது ஞானத்தை கொடுத்தாலும் அது விபரீதமான ஞானமாகவோ இல்லாட்டி போனால் அந்நியதா ஞானமாகவோ விளங்குகிறது. அது ஒரு பக்கம். அதாவது ஒன்றை வேறொன்றாக நினைப்பது, இல்லாவிட்டால் தவறாக புரிந்து கொள்வது. அப்படியெல்லாம் இல்லாமல் இது எவ்வளவு படித்தாலும் வந்துடும். நீங்கள் விஸ்வாமித்திர மகரிஷியாக இருக்கட்டும், யார் யாரோ புராணத்தில் படிக்கிறோம் இல்லையா, பரமாத்மா கூட பேசினாலும் கூட அவர்களுக்கு அந்த மயர்வர மதிநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, ஒரு தெளிவான ஞானம்.
அந்த மறைப்பு வேதத்தை கூட அவர்கள் கொடுத்துருக்கலாம். ஆனால் வேதத்திலே சாறு பிழிந்து, காரணம் அதில் அசாரங்கள் நிறையா இருக்கும், அல்பசாரங்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் மீறி சார தமமான விஷயம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு உயர்வான விஷயம். அதுதான் வைஷ்ணவத்தில் மந்திரத்திரயம் 3 மந்திரங்களாக சொல்லுவாங்க. எம்பெருமான் நமக்கும் அவனுக்கும் உள்ள உறவு, இந்த ஆன்மாவினுடைய சேஷத்துவம் என்று சொல்கிறோம் இல்லையா, ஆன்மா ஒளிமயமானது என்கிறதை எல்லாம் ஏற்றுப்பாங்க, ஆன்மா ஞானமயமானது என்பதை ஏற்றுக்கொள்வாங்க, ஆன்மா ஆனந்தமயமானது என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஆன்மா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது, அந்த எம்பெருமானுக்கு கிட்டி தொண்டு செய்வது தான் ஆன்மாவினுடைய இயல்பு என்கிற விஷயத்தை சொல்கிறோம் இல்லையா. அதுக்காக தான் அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்குது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு அடுத்த விஷயங்களெல்லாம் இருக்குது இல்லையா, அதை வெட்ட முடியாது, அதை போக முடியாது, ஆன்மா அழியாதது அப்படி என்று சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் ரிஷிகளுக்கு தெரியும், முனிவர்களுக்கு தெரியும். ஆனால் அது அந்த படியை தாண்டி அதிலேயே அவர்களுக்கு மயக்கம் வந்துவிடும். அதனால தான் இந்த வேத உபநிடதங்களை பிரம்மசூத்திரங்களுக்கெல்லாம் அவர்கள் தங்கள் பாணியிலே தனித்தனியாக ஒரு சித்தாந்தத்தை செய்தார்கள். அந்த வேதாந்தங்களுக்கான சித்தாந்தங்களை செய்தார்கள். அது ஒன்றுக்கு ஒரு வழியாக செஞ்சு விட்டாங்க. அதனால தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் நிறையாலாம் வந்தது. ஆழ்வார்களுக்கு அப்படி கிடையாது. அதுதான் ஏன் ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஆண்டாளையே சொல்கிறோம் இல்லையா, முதல் பாசுரத்திலேயே சொல்லிடுறேன். என்ன சொல்லறா, நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ நாராயணனே, இந்த ஏகாரத்தை சொல்கிறா இல்லையா. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஆழ்வார் உயர்நலம்புடையவன் எவனவன், அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு கண்ணன் கழலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. யார் என்கிறத ஸ்பஷ்டமாக எடுத்து சொல்லிடுறார். வேதத்தினுடைய அந்தத்திலே இருக்கக்கூடிய விஷயத்தை குழப்படி இல்லாமல் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிடுறார். அப்படி மயர்வர மதிநலம் அருளை பெற்று எம்பெருமானுடைய குணங்களிலே, அவனுடைய விபூதியிலே, அவனுடைய செயல்களிலே ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள். அவர்கள்தான் தான் அனுபவித்த அந்த விஷயங்களையும் அடுத்தவர்கள் அனுபவிக்க வேண்டும். அதனாலே தங்கள் நிலையை அவர்கள் அடைய வேண்டும். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நரகமும் நைந்த நமனுக்கு இங்காதொன்றுமில்லை, கலியும் கடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அந்த உணர்வை எல்லாரும் பெற வேண்டும் என்பது தான் ஆழ்வார்களுடைய நோக்கம். அப்போ ஆழ்வார்கள் என்றால் ஆழ்ந்தவர்கள், பகவத் பக்தி நிஷ்டர்கள், குணானுபவர்கள், எம்பெருமானுடைய அழகிலும் வடிவத்திலும் ஆற்றலிலும் ஆழங்கால் பட்டவர்கள், ஆழ்ந்து போனவர்கள். அவர்களுக்கு அதை தவிர வேறு விஷயமே தெரியாது இல்லையா. ஆகையினாலே அவர்களுக்கு இந்த 5 நிலையும், எம்பெருமானை அறிந்தவர்கள், எம்பெருமானை அறியும் வழியை அறிந்தவர்கள், எம்பெருமானை அறிவதற்கு உள்ள தடையை அறிந்தவர்கள், அதையெல்லாம் அடைத்து கொண்டு ஒரு அனுபவத்தை அடைந்தவர்கள் ஆழ்வார்கள். அதனால் அந்த ஆழ்வார்கள் அருளியது தான் இந்த பந்தம். அவர்கள்தான் இந்த பந்தம் என்கிற உறவை நமக்கு காட்டி கொடுத்தார்கள். பந்தத்துக்கு உறவு என்பது அது நிருபாதிக உறவு, உட்பாதிக உறவு. சரி, உறவு ஆயிடுச்சு. பந்தம் என்னாலே கட்டுன்னுட்டு அர்த்தம் இல்லையா. சங்கத்தமிழ் அப்படின்ட்டு ஆண்டாள் தமிழுக்கு ஏன் சொல்கிறோம், அவள் பாடுகின்ற பொழுது எல்லாரையும் அடியார்களை அழைத்து கொண்டு போகிறான். அழைத்து கொண்டு போய் எம்பெருமானிடத்திலே போய் சேர்த்து வச்சிடறோம். சேர்த்து கட்டி பிடிச்சிக்க சொல்லி ஒரு கட்டு, இந்த கட்டுங்கிறது ஒரு பந்தம் அது இல்லையா. அந்த பந்தம் என்றாலே ஒரு கட்டு. அப்படி இறைவனையும் பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் சேர்த்து அந்த ஒற்றை அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தில் சேர்த்து வைத்தவர்கள் அவர்கள். ஆகையினால அந்த பந்தம், ஆழ்வார்களுடைய பாசுரம் என்பது ஒரு பந்தம். ஆழ்வார்களுடைய பாசுரம் என்பது நமக்கும் அவனுக்கும் உள்ள உறவை காட்டுவது, சங்கமிக்கு வைப்பது, அவனை நம்மோடு. அதனால தான் சங்க தமிழ் மாலை 30 தப்பாமேன்னுட்டு ஆண்டாள் பாசுரத்தில் இறைவனையும் ஆன்மாவையும் சங்கமிக்க வைப்பது சங்க தமிழ் மாலை. அப்போ பந்தம் என்பதற்கு சங்கம் என்னட்டு ஒரு பொருள் இருக்குது, அந்த கட்டு என்கிற பொருள் இருக்குது. 3வது பந்தம் என்றாலே ஒரு ஒளிச்சுடர், ஒரு பந்தம் இருந்தால் வழிகாட்டும் இல்லையா. இருட்டிலே அஞ்ஞானத்திலே கிடக்கக்கூடிய ஆன்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுவது இந்த பந்தம், இந்த ஒளி. அதனால் பந்தம் என்பதற்கு இருட்டை நீக்கி வெளிச்சத்தை காட்டுவது. அதனால தான் குரு என்கிற வார்த்தை ஆச்சாரியர்களுக்கு
குருரேவ பராங்கதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குருரேவ பரபிரம்மன்னுட்டெல்லாம் வருது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? குருதான் வெளிச்சத்தை காட்டுபவர், இருட்டை நீக்குபவர், அந்த ஜோதியை காணும்படியாக செய்பவர், அவர்களே ஜோதியாக விளங்குபவர். அதனால தான் லோக குரும் என்னட்டு அவர்களை சொல்கிறோம். லோகாச்சாரியர் என்று சொல்கிறோம் இல்லையா, லோக குரு அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா ஆழ்வார்களுக்கு எம்பெருமானே குருவாக வந்தான். பீதகாடை பிரானார் பிரம்ம குருவாகி வந்து, அந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு குரு, இந்த ஆச்சாரியர்கள் நமக்கு குரு இல்லையா. அப்படி குருவாக வந்தார்கள். ஒரு விஷயம். ஆக இந்த பிரபந்தங்களெல்லாம் நீங்க வேண்டும். இந்த பந்தம் என்பதற்கு 3 சொற்களை சொல்லி, அதனால தான் 4000 பாசுரங்களாலே அவர்கள் ஒரு வெளிச்சம் காட்டினார்கள், பந்தம் போல பிடித்தார்கள், கட்டினார்கள். எம்பெருமானை 4000 பாசுரங்கள் பாட வைத்து சங்கமிக்க வைத்தார்கள். அடுத்தது அவனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை காண்பித்தார்கள். அதனால் அதுக்கு 4000 பிரபந்தம் என்னட்டு பேர். அதை அருளி செயல் என்னட்டு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இப்போ ஆழ்வார்கள் அருளி செயல். இந்த அருளி செயலில் இந்த அருளி செயலுக்கு இன்னொரு சொல்லு இருக்குது. என்ன, இதெல்லாம் பாடல்கள் என்று சொல்லுகின்ற மரபு வைணவத்தில் கிடையாது. இது என்னென்னு சொல்லுவோம்? பாசுரங்கள்னு சொல்லுவோம். பாசுரம் என்ன பா ப்ளஸ் சுரம், அதுவே உயிர் சொல் தானே. பா ப்ளஸ் உரம்ங்கிறது என்ன? உயிர் சொல். அதில் பாங்கிறது இசை என்னட்டு அர்த்தம், பாடல் என்னட்டு அர்த்தம். சுரம் என்பது அந்த சுரம் சேர்ந்த பாடல் என்னட்டு அர்த்தம். 1. 2வது வேதம்தான் பாக்களாக விரிந்திருக்கிறது. காரணம், இந்த சுரம் என்பதற்கு வேதம் என்னட்டு பேர், வேதத்துக்கு ஸ்வரம் என்னட்டு பேர். எப்படி வேதத்தை சுரத்தோடு சொல்ல வேண்டுமோ அதை போல் இந்த சந்தை சொல்லுதல்ன்ட்டு 4000 பாசுரங்களுக்கு ஒரு முறை இருக்குது. எங்கே நிறுத்தணும், எங்கே நீட்டணும், எங்கே குறுக்கணும்னுட்டு. அதனால் இது பாசுரம். அதனால் வேதத்துக்கு நிகரானது. வேதங்களுக்கு எப்படி ஸ்வரம் முக்கியமோ அதை போல் இந்த பாக்களுக்கும் ஸ்வரம் முக்கியம். அதனால் இது வேதத்துக்கு நிகரானது. சுரம் என்பது வேதத்தையும் குறிப்பது. இது பாக்களாலே ஆன தமிழ் வேதம், திராவிட வேத சாகரம். அதை சொல்லுகின்ற பொழுது பட்டர் என்ன சொன்னார்? யாழின் இசை வேதத்து இயல்னார். வேதத்து இயல் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால் பாசுரத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு விஷயம் இருக்குது. இது ஆழ்வார்கள் மடிகட்டிய பசு கன்றினை நினைத்தால் அந்த பாலானது தானே சுரப்பது போல இவர்கள் எம்பெருமானை நினைக்கும் பொழுது இந்த பா சுரக்கும், மனதிலே இருந்து பாக்களாக சுரக்கும். அதனால் இதுக்கு பாசுரம் அப்படின்ட்டு பேர். நினைக்கும் போதெல்லாம், எம்பெருமானை நினைக்கும் போது அந்த தமிழ் பீரிட்டு கிளம்பும். எம்பெருமான் நெருக்க பார்க்குறாரு, பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிடுது இல்லையா, உடனே தமிழ் பாசுரமாக விரிது இல்லையா. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர்விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்தனான். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அன்னி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்று. அப்படி பாட்டு இதெல்லாம் என்ன அப்படியே சுரக்குது இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமானை நினைக்கும் போது மனதிலே இருந்து, இதெல்லாம் எழுத்தண்ணி கூட்டி இலக்கணம் பார்த்து எழுதின பாட்டு கிடையாது இல்லையா. அவர்கள் அருவியாக கூட்டிய பாட்டு. அங்கே உட்கார்ந்துருக்கிறார் ஆழ்வார் புளிய மரத்தடியில். இந்த பக்கம் மதுரகவி ஆழ்வார் தயாராக இருக்கிறாரு. அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. பொய் நின்ற ஞானமும் பல்லா விழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்த இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. ஆரம்பிக்கிறார் இல்லையா. கட 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 கடன்னுட்டு சொல்லிக்கிட்டே வர்றார். அப்படியே அழகாக கொட்டுறார், இவர் எழுதுகிறார். அதனால தான் இந்த பாசுரங்களுடைய இன்னிசையே நான் பாடித் திரிவேன்ங்கிறார். அது இசையோடு கூடியது, சுரங்களோடு கூடியது என்கிறார். அதில் பாவின் இன்னிசை பாடித் திரிவேனே என்று மதுரகவி ஆழ்வார் சொல்கிறார். அந்த பாசுரங்கள் சுவைத்ததால் தான், மதுரமான பாசுரங்களை சுவைத்த கவி என்பதால் தான் அவருக்கு மதுரகவி என்று பேர். மதுரகவி வேதத்தை பாடினதால் அவருக்கு மதுரகவி கிடையாது.
இல்லையா? மற்ற விஷயங்களை பாடினதால் அவருக்கு மதுரகவி கிடையாது. தான் எழுதிய பாடலையே பாடியதால் அவருக்கு மதுரகவி கிடையாது. பாவின் இன்னிசை பாடி திருவனே, திருவாய்மொழியை பாடியதாலே. அப்போ திருவாய்மொழிங்கிறது மதுரம் அமுதம் என்று தெரியுது. அமுதத்துக்கு என்ன சுவையோ அதனால தான் தனியன் எழுதுகின்ற பொழுது மதுரம் அமிர்தம் என்னட்டு எழுதினார். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் என்னட்டு ஆரம்பித்தார். அது அமிர்தம். அதனால் அப்படிப்பட்ட பாசுரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களெல்லாம் இருக்குது. அடுத்தது மூன்றாவதாக உயிர் சொற்கள். உயிர் சொற்கள் என்றாலே நமக்கு என்ன தோணும்? அதெல்லாம் சொற்களுக்கு உயிராக இருக்குது. சொற்களுக்கு உயிர் இருக்க முடியுமான்னுட்டு கேட்கலாம் இல்லையா? சொற்களுக்கு உயிர் இருக்குது. அதுவும் ஆழ்வார்கள் பாசுரங்களுக்கு உயிர் இருக்குது. அதுக்கு சில நிகழ்ச்சிகள். திருமழிசை ஆழ்வார், அந்த திருமழிசை ஆழ்வார் அவருக்கு ஒரு சீடன் கணிகண்ணன்னுட்டு ஒரு சீடன். அவர் பாட்டுக்கு யோக நிலையில் தவ நிலையில் இருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அம்மா தினசரி கோலம் போட்டு ஏதோ கொஞ்சம் சில சேவையெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. டெய்லி பண்ணுறாங்க. அவங்க எதையும் பார்க்குறது கிடையாது. ஒரு வாளி தண்ணி கொண்டுட்டு வராங்க, அதை பெருக்கி இறுக்கி கூட்டி கோலம் போட்டுட்டு போயிடுறாங்க. இது ஆழ்வார் பார்க்குறார். என்ன லட்சணமாக இருக்கே, என்ன அவர் யோகி உட்கார்ந்துருக்கிறாரு, எப்போயாவது சாப்பிடுவார், எப்படியாவது கண் திறப்பார், எப்பயோ இறைவனையே நினைத்து அவர்களுக்கு என்ன சோறு தண்ணி எல்லாம் எது, இந்த எப்போயாவது அவர் வாயை திறந்தாருன்னா பக்கத்தில் இருந்து பசிக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த கணிகண்ணனுங்கிறவர் இருக்கிறார். இப்போது அந்த அம்மா இதை பார்க்குறார். பார்த்த உடனே இது யார் போட்டது, நீ போட்டியாங்கிறார். இல்லை ஒரு அம்மா போட்டு போகிறாங்க. உடனே ஆழ்வாருக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வருது. எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் ஒருத்தவங்க போடுவாங்களா என்ன? அப்படி நோக்கம் இல்லாமல் போட்டால் அது சிறப்பு தான். ஆனால் நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா நமக்கு ஒரு நோக்கம் இல்லாமலாம் இருக்குது. எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறதையே ஒரு கடமையாக நினச்சிக்கிட்டு கோயிலுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு நேர்த்தி கடனை வச்சுக்கிட்டு பிராசரப்பட்டார். ஸ்ரீரங்கத்தை அப்படியே சுற்றி வருகின்ற பொழுது பாப்பாராம், அலையிலையாக ஜனங்க போவாங்களாம். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை. ஒரு ஆளுக்கு வேலை வாங்கணும், ஒரு ஆளுக்கு வீடு வாங்கணும், ஒரு ஆளுக்கு பணம் சம்பாதிக்கணும், ஒரு ஆளுக்கு எவ்வளோ பிரச்சனை, நோய் தீரணும், அது இது. மனுஷங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தானே கஷ்டம் இல்லையா? பிரச்சனையை வடிவெடுத்துத்தானே மனிதனே இருக்கின்றான் இல்லையா? எப்போதாவது ஒரு சின்ன துளி தேனில் விழும் என்பதற்காக அத்தனை கஷ்டங்களும் தாங்கி கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்வார்கள். அப்படி அவங்களுக்கு 1000 பிரச்சனை. பகவானை பார்த்து மொச்சு எடுப்பாங்க. பகவானே எனக்கு சீக்கிரமாக இது நடக்கணும், எனக்கு சீக்கிரமாக இது நடக்கணும், எனக்கு இப்படி செய்யணும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கூட செய்வாங்க. அதாவது தனக்கு ஒரு கஷ்டம் போகணுங்கிறத வேண்டிக்கிறத விட அடுத்தவனுக்கு கஷ்டம் வரணும்னு வேண்டிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பகவானே பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப நல்லா இருக்கிறான் இல்லையா, கொஞ்சம் பார்த்து நீ அவனுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வை, இன்னும் அதையும் பிரார்த்தனையாக வைக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இப்படி பல பேர் போகும்போது பெட்டர் பார்ப்பாராம். அவர் சீடர்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவோம், பொறுமையாக இங்கே உட்காந்து நம்ம பாசுரங்களை அனுபவிப்போம், ஏன் இப்போ போகக்கூடாதானார். இல்லை அங்கே எல்லாம் நிறைய அப்ளிகேஷனோடு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் போகட்டும், பகவான் இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இல்லையா, சர்வம் இது மகாத்மா சுதுர்லபகாங்கிறான் இல்லையா, என்னையே வாசுதேவனே சர்வம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா கிடைக்க மாட்டானான்னுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அந்த நேரத்தில் நம்மளை போகிற ஏகாந்தமாக 4 வார்த்தை அவருக்கும் பேசுகிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? ஒரு டாக்டர் 24 மணி நேரம் 500 பேஷண்ட்டு ஒரு நாளைக்கு பார்த்து ஊசி போட்டால் அவருக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு 4 நல்ல வார்த்தை பேசணுன்ட்டு தோணாதா? அப்போ ஒரு ஆள் வர்றாருன்னா அவர் டாக்டர் எப்படி இருக்கிறீங்க, உடம்பை பார்த்துக்குங்க, நல்லா இருக்கிறீங்களேன்னு சொன்னால் அவர்கிட்ட பேசணுன்ட்டு அவருக்கு தோணும் இல்லையா? வந்தவரே ஒரு 4 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அது அங்கே போய் நில்லு டோக்கனை வாங்கிட்டேன்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் எம்பெருமான் இவங்க எல்லாம் போய் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம போய் பகவான்கிட்ட போய் நம்ம எந்த விதமான, அதாவது அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பகவான்கிட்ட. ஆனால் பகவானுக்கு தெரியாதா? ஒரு அம்மைங்க அம்மாளுன்னுட்டு ஒரு அம்மா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நெஞ்சையர் போகிறார். நெஞ்சையர் போகும்போது பார்க்கும்போது ஒரு அடியாருக்கு போய் இப்படி கஷ்டம். ஆனால் கர்மாதீனமான கஷ்டம் வைஷ்ணவத்தில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. பிராரப்த கர்மத்தை பகவான் கூட நீக்குவதில்லைன்னுட்டு வச்சுக்கலாம், இல்லை நீக்க விரும்புது. ஏன்னா இதை வட்டிட்டு வா, சரீர அவகாசேன முத்தின்னு சொன்னார் இல்லையா? படுறதெல்லாம் பட்டுட்டு வா, உனக்கு பழைய கர்மாக்களை நான் சஞ்சிதத்தை நீக்கி விடுகின்றேன், ஆகாமியம் வராமல் பார்த்து கொள்ளுகின்றேன். ஆனால்
நீ எடுத்ததை நீ முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை தாங்கிக் கொள்ளுகின்ற வலிமையையும் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய வலிமையையும் அவன் தருகின்றான். அவங்க சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது இவர்களெல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு அருளாசி தந்தால் கூட பலித்து விடுகின்ற ஒரு ஆற்றல் படைத்த இவர்களுக்கு நோய் தீராமல் இருக்கிறதே, இவர் கஷ்டப்படுறாங்களே, வாய் முழுக்க நாராயணா நாராயணா நாராயணா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், இந்த அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம், ஏம்மா பகவான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, அவன் கேட்கட்டும், கேட்டால் செய்கிறேன்னுட்டு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சா இப்போ உங்களெல்லாம் பகவான் ஒரு நிமிஷத்தில் அதை சரி பண்ணிவிடுவானே. அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லானா, அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு தெரியாதனா அவனுக்கு அப்புறம் என்ன சர்வஜன்னு 2 பேர், நான் படுற கஷ்டம் அவனுக்கு தெரியாதா, படட்டுன்னு விட்டுருக்கிறானா, நானும் பட்டுட்டு போகிறேன், அவனால் விளையாட மாட்டோமேன்னுட்டு ஒரு அற்புதமான வரி. ஒருவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் போய் ஏன் அவனை நிர்பந்தம் பண்ணணும், அவனுக்கு என் வலி தெரிஞ்சால் அவன் நீக்கட்டும், அவன் நீக்க விருப்பமில்லை என்று சொன்னால் நான் இந்த வலியை அனுபவித்து போகின்றேன் இல்லையா, நான் போய் அவனை ஏன் கம்பல் பண்ணணும். அப்போ அவன் நீக்கலை என்ன சொன்னால் சர்வஜனானா என் வலி தெரியும், இருந்தாலும் அவன் எனக்கு கவனிக்கலைன்னு சொன்னால் அவன் மனதில் அவன் திருவுள்ளம் எப்படி இருக்குன்னுட்டு எப்படி தெரியும், அவன் திருவுள்ளப்படி நடந்துக்கிட்டு போகிறான். அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியம் விட்டால் அப்படி என்ன அர்த்தம், தேகந்தானே அனுபவிக்கிறது, ஆன்மா அனுபவிக்கவில்லை. அப்போ அவங்களுக்கு டிட்டாச் பண்ணி பார்க்க தெரியுது, டிட்டாச் பண்ணி இது யார் இதை சொல்லிட்டோன்னு வச்சுக்கிங்க, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறேன், 24 மணி நேரம் கோயிலுக்கு போய் இப்படி கஷ்டப்படுறேன்னு நினச்சா தேகம் வேறு ஆத்மா வேறு என்று அறியாத அஞ்ஞானத்திலே உழல்பவர்களாக அவர்கள் போய்விடுவார்கள். அதனால் ஞானம் பெற்றவர்களுக்கு அந்த தெளிவு இருப்பதினாலே உடல் படுகின்ற வேதனையை குறித்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரஜையும் கிடையாது, அது பாட்டு அது அவர்கள் அனுபவிக்க தயாராக இருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் அவன் உள்ளே இருக்கின்றான் இல்லையா, அவன் தான் தாங்கி கொண்டு இவர்களை ரட்சிக்கிறான். இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். அதனால் இவர்கள் ஏதோ ஒரு கியாதி லாப பூஜையை நினைத்து கொண்டு தான் வருகிறார்கள். இப்போ அந்த அம்மா கிட்டே என்ன அவங்களுக்கு வேணும்னு கேளுங்கிறாரு திருமணிசை ஆழ்வார். உடனே அவங்க மறுநாள் கேட்கும் பொழுது அந்த அம்மா நிஜமாலுமே ஏன்னா ஆழ்வார் கெஸ் பண்ணிட்டார். உடனே சொல்கிறாங்க, இல்லை ஒரு ராஜா கிட்ட நான் ரொம்ப இளமையோடு இருந்தபோது இந்த ராஜா நான் நல்ல முறையில் பராமரித்தார், அரண்மனையில் நான் ரொம்ப அருமையான முறையில் இருந்தேன், எனக்கு சாப்பாட்டுக்கோ மற்றத்துக்கோ கஷ்டம் கிடையாது. ஆனால் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். காரணம் என்னென்னா என்னுடைய அழகு குறைஞ்சி போச்சு. என்னுடைய அழகு எல்லாம் 20 வயசில் இருக்கிற அழகாக 40 வயசில் இருக்கும். அதனால் அவன் இன்னும் ஒரு 20 வயசு உள்ளவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் தூக்கி தள்ளிட்டான், நான் ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு இதை செஞ்சோம்னா ஏதாவது ஒரு நாள் நமக்கு ஒரு விமோசனம் வரும். அவங்களுக்கு ஏன்னா பகவானிடத்தில் சேர்த்து வைய மோட்சந்தா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு தயிர்காரி கேட்ட மாதிரி. ஆனால் இந்த அம்மா மறுபடியும் அந்த ராஜா கிட்டே போயிட்டு நான் சிறப்பான முறையில் செல்வாக்கோட வாழணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கமாக இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு தேவை என்னன்னா இந்த அழகு உடல் அழகு பெற வேண்டும், அவ்வளோதான் அவங்களுடைய நோக்கம். அது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லைன்னுட்டு அது ஆழ்வார் ஒரு யுவதியாக மாற்றி விடுகின்றார். உடனே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னங்க இதை வச்சுக்கிட்டு இன்னும் 40 வருஷம் கழித்து மறுபடி தேஞ்சு தானே போகுது, மறுபடி கேள்வியாக தானே போகிறேங்கிற ஞானம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அப்போதைக்கு போதும், நான் பகவானே வந்தாலும் 10 ரூபா கடன் கேட்குறவங்களால நம்ம மோட்சமாக கேட்க போகிறோம். அதனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக போயிட்டாங்க. போனவுடனே அது ஒரு பிரச்சனையாக வந்துருச்சு. அந்த ராஜா கிட்டே போனவுடனே ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டான், உனக்கு எப்படி இந்த அழகு கிடச்சதுன்னு கேட்குறான். இந்த மாதிரி ஒரு ஆழ்வார் இருக்கிறாரு, அவருக்கு போய் சர்வீஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னவுடனே அவன் ராஜா இல்லையா, அதனால் அவனுக்கு சர்வீஸ் பண்ணலை. அவன் இந்த கணிகண்ணனை கூப்பிட்டு உங்கள் ஆழ்வார்கிட்ட சொல்லி எனக்கு யவ்வனத்தை கொடுக்க சொல்லி, இளமையை கொடுக்க சொல்லு, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னுட்டான் அவன். உடனே கொடுக்க முடியாதனவுடனே சரி ஒரு பாட்டாவது என்னை புகழ்ந்து பாட சொல்லுன்னா, அதெல்லாம் நரர்களை எல்லாம் பாட மாட்டார் அவர் கண்ணு விழிக்கிறதே ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தரம் தான் எழுது, ஒரே ஒரு வாய் அவர் உணவை சாப்பிடுவார், அதெல்லாம் முடியாது. அவர் யோகீஸ்வரர் அவர். அப்படியா, அப்போ நீ இந்த என்னுடைய கட்டளையை கேட்காத, நீ இங்கே இருக்கக்கூடாது, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடாது, ஓடி போடுங்கிறார். உடனே திரும்ப வரான். திரும்ப வந்தவொடனே ஆழ்வார்கிட்ட சொல்லிவிட்டு இனிமேல் அரச கட்டளை நான் இங்கே இருக்க முடியாது, நான் அரசன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, சரி நீ போறியா, அவன் கூட நானும் வரேன்,
பாருங்கள், சீடனுக்காக குரு என்ன எப்படி இருக்கணும், அந்த குரு சீடன் லட்சணமே இருக்குது. இப்போ சிஷ்யனுக்கு ஒரு தொந்தரவு வந்துருச்சுன்னா குரு நீக்கணும் இல்லையா? அப்போது அந்த குருவினுடைய லட்சணம் அந்த இடத்துல காட்டப்படுது. உடனே குரு என்ன பண்ணுறாரு, நீ மட்டும் போறிய, நானும் அவன் கூட வரேன். அப்படி வருவது பொழுது அந்த திருவாராதன பெருமாள் இவர் தானே ஒரு வாழைப்பழமாவது வைப்பார், ஒரு தமிழ் பாசனமாவது பாடுவார். அது தானே பெருமாளுக்கு அர்ச்சாவதாரத்தில், அது தானே அவருக்கு எல்லாமே. அவர் பரமபதத்தில் வேணும்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறது? அதனால் அவர் சொன்னார், அவரும் கூப்பிட்றாரு. என்ன உடனே அவரும் புறப்படுறார் மட்டும் கிடையாது, இவர் கிளப்புறாரு. ஏன்னா நாளைக்கு நீ என்ன மட்டும் இங்கே தனியாக இருந்துட்டு என்ன பண்ணுவேன்? அதனால் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் முந்தன் பையனாக பாய் சுருட்டி கொள்ளுங்கிறார். ஏன்னா அழகு பாருங்கள் இதில். ஏன்னா அவர் நம்மள மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மெத்த படுக்கையிலலாம் அவர் பெருமாள் படுக்க மாட்டார். அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய படுக்கை இருக்குது, அனந்தாழ்வார். அந்த குழன்னு இருக்கிற அதுக்கு மேலே அவர் படுத்தால் தான் அவருக்கு தூக்கம் வரும். அதனால் அவருக்கு அந்த படுக்கை இல்லாமல் சரியா, இந்த பூலோகத்தில் வந்து கூட அவர் அந்த படுக்கையில் தானே படுத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் ஓம் படுக்கையை என்னால் கொடுக்க முடியாது, ஓம் படுக்கையை நீயே சுருட்டி, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஹோல்டாலன்னு படுக்கையெல்லாம் சுருட்டி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இவர் அந்த பாம்பனையை சுருட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆழ்வார் கூடையே கிளம்பிட்டாராம். கிளம்பி போனவொடனே ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே மறுபடி வந்து அவன் மன்னிப்பு கேட்கிறான். உடனே ஆழ்வார் ரொம்ப இரக்கமுள்ளவர் இல்லையா, அதனால் சரின்னுட்டு, பெருமாளே நான் போகிறத விட்டுட்டேன், நீ வந்து திரும்ப வந்து பழைய இடத்துக்கு போகலாம், அங்கே போய் நீ சுருட்டி போட்டு படுத்துக்கொண்டார். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். கிடக்க வேண்டான்னா ஏந்திருக்கிறார், கிடக்க வேண்டுமென்னா கீழே படுத்து பாயில் படுத்து தூங்குறார். கிடக்க வேண்டும் இல்லையா? துணிவுடைய சென்னா புலவன் என்ன அர்த்தம்? ஒரு சின்ன ஒரு பாட்டிலே எவ்வளோ நுட்பமான குறிப்பு பாருங்கள். ஒரு புலவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வரும்? துணிவுடையங்கிறார் தன்னை சொல்லுகின்ற பொழுது. ஏனென்றால் எதற்கும் அஞ்சாதவர்கள், எதற்குமே அஞ்சாதவர்கள். அது ராஜாவாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி இல்லையா? திருமங்கை ஆழ்வார் வாசிவல்லீர் இந்த ஊரில் வாழ்ந்தே போம் நீரேன்னுட்டு பெருமாள்கிட்டே சொல்லிட்டு வந்தார் இல்லை, நீ ஆச்சு, நீ அழகை நீயே பொழுதுக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? அந்த துணிச்சல் அது யார்? தமிழும் ஞானமும் தந்த துணிச்சல் இல்லையா? அதனால் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் முந்தன் பையனாக பாய் படுத்துக்கொள் அப்படிங்கிறார். அப்போது இந்த தமிழ் பாசுரத்தினுடைய சொற்கள் அசையாத இந்த எம்பெருமானையும் அசைத்தது. இதான் உயிர் சொற்கள். உயிர், அந்த சொற்களுக்கு உயிர் இருக்குது இல்லையா? சில பேர் கேட்பாங்க, இதெல்லாம் அந்த காலத்து விஷயம், ஒரு சொல்லுக்கு எப்படியா உணர்ச்சி இருக்க முடியும், உயிர் இருக்க முடியும் அப்படின்ட்டு கேட்கலாம் இல்லையா? உயிர் இருக்குது. நீங்கள் ஒன்றும் வேணாம், ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் சொற்களுக்கு உயிர் இருக்காவே இப்படி தான் சொல்லுவான். அது என்ன, இது வெறும் சொல்லு தானே, எழுதுனா ஒரு தபாலை படிச்சுக்கிட்டு ஒரு ஆள் அப்படியே அழுகுறான், ஒரு தபாலை படிச்சுக்கிட்டு ஒருத்தவன் சிரிக்கிறான். அது வெறும் எழுத்து தானே இருக்குது இல்லையா? ஒரு ஆளை போயிட்டு நீ உங்களை மாதிரி ஒரு அறிவாளியே உலகத்தில் கிடையாதுங்கன்னு சொன்னால் அப்படியா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். சொற்களினாலே பெறுகின்ற மகிழ்ச்சி. சொற்கள் அவனுக்கு அந்த உணர்ச்சியை கிளற விடுது. அப்போ உணர்ச்சி இருந்தாலே உயிர் வந்து விடும் இல்லையா? இப்போ உணர்ச்சி தானே உயிருக்கு ஆதாரமாக இருக்குது. இப்போ டாக்டர் போனவொடனே அப்படி அசைக்கிறாரு, அப்படி கண்ணு சமிட்டினோம்னா உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாரு. உணர்ச்சி இல்லாட்டி போனால் அது உணர்ச்சி தானே முதல்ல, அந்த செல்ஸ் தானே முதல்ல இறந்து போகுது. அதான் உயிர்மைக்கும் அதுக்கு இருக்குது இல்லையா? ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆளை போய் முட்டாளன்னு பண்ணிட்டோம்னா அவனுக்கு கோவம் வந்துடுது. என்னை பார்த்து எப்படியா சொல்லலாம் அப்படின்ட்டு அவன் ரொம்ப வீராவேசமாக வர்றான் இல்லையா? ஏன் ஒரு சாதாரணமான ஒரு சொல்லு தானே அப்படின்ட்டு நினைக்கிறது. அப்போ சொற்கள் பல்வேறு விதமான கோபத்தையோ சந்தோஷத்தையோ இரக்கத்தையோ அழுகையையோ மகிழ்ச்சியையோ ஆனந்தத்தையோ எதோ தருது. அங்கே சீதை வந்து எதில் இருக்கிறாங்க? அசோகவனத்தில் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அவங்களுக்கு இவன் பண்ணுற இந்த ராவணன் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. அவன் போட்டு நொய்ன்னுட்டு போட்டு டெய்லி போயிட்டு அந்த சீதையை தகாத வார்த்தைகளாலே அவன் மனதை ரொம்பவும் புண்படுத்துகிறான். இந்த ராமரும் வர்ற மாதிரி தெரியல. சரி ரைட்டு, ஒரு பிரயோஜனம் கிடையாது, இனிமேல் தலைவன் வரமாட்டான், இந்த யமகாதகன் நம்மை விடமாட்டான், அதனால் நம்முடைய உயிரை போக்கிக் கொள்வோம் அப்படின்று நினைத்து அந்த மரத்தில் அவங்க கயிறு கட்டி அவங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள துணிகின்ற பொழுது ஆஞ்சநேயர்
மென்மையாக இந்த ராமபிரானுடைய நாமத்தையும் அந்த கதையையும் சொல்லுகின்றார். அவரே அமிர்தமான அதாவது மதுரமான மொழியில் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆராய்ச்சிக்கு போக வேணாம். இப்போ அவர் சொன்ன உடனே அவங்க டக்குன்னுட்டு அந்த விஷயமே போயிடுச்சு. எப்படி இப்போ அவங்க கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி பார்க்குறாங்க. பார்த்தா மேலே குரங்கு ஒன்று இருக்குது. இந்த குரங்கு என்னவுடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. இது என்ன, இது அரக்கர்கள் இருக்கக்கூடிய ஒரு காற்று கூட கால் பூகா அப்படி கம்பன் சொல்கிறான் இல்லையா, காற்று கூட உள்ள நுழைய முடியாதான். இன்றைக்கி எப்படி வீசலாம், இன்றைக்கி வீசலாமா வீசக்கூடாதா, காலையில் போயிட்டு கையெழுத்து இப்போ ஆஃபீஸில் எல்லாம் போயிட்டு பஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி காற்று இன்றைக்கி என்ன இதில் அடிக்கிறது, இன்றைக்கி நான் நேற்று ரொம்ப போட்டு காய்ச்சி எடுத்துட்டேன், இன்றைக்கி இப்படி அடி, நீ தென்றலாக வீசு, நீ கொஞ்சம் மாறுதமாக, இப்படி ஒன்றுக்கும் சொல்லுவாராம். அது பிரகாரம் நடக்கணும். மழையா இன்றைக்கி எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யுறது கேட்டுக்கிட்டு தான் மழை பெய்யுமா, சூரியன் இன்றைக்கி எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. நவக்கோள்களும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன. அவன் ஒரு காக்கா கூட உள்ள நுழைய முடியாது. ஆஞ்சநேயர் தவிர வேறு யாரும் உள்ள நுழைய முடியலையே. அதனால் அப்படிப்பட்ட இடத்துல யாரா வந்தது அப்படின்னு பார்த்தா மேலே குரங்கு இருக்குது. ஒருவேளை இந்த ராட்சசர்கள் தான் குரங்கு வேஷம் போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நினைக்கிறான். இல்லை வேறு யாராவது அமரர்கள் தேவர்கள் அவர்கள் இந்த மாதிரி ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்ட்டு பார்த்தா இங்கே அவங்கெல்லாம் வர முடியாதே, அவங்க தான் எல்லாம் அவன் ஜெயிலில் இருக்கிறானே, எப்படி வர முடியும்? சரி, ஏதோ ஒன்று யாராக இருந்தால் என்ன, என்னுடைய தலைவனுடைய நாமத்தை சொல்லி என்னுடைய உணர்வை உருக்கி உயிரை தந்தான் இல்லையா, இதை விட எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? அரக்கனே ஆக வேறொரு அமரனே ஆக குரக்கினத்து ஒருவனே ஆக கொடுமை இது ஆக இரக்கமே ஆக எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் புயிர் இதன் உதவி சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இந்த சொற்களுக்கு உயிர் இருக்கிறது. இந்த சீதைக்கு அந்த நாமம்தான் உயிரை கொடுத்தது. அவளே சொல்கிறா இல்லையா, எனக்கு ஆயுதமெல்லாம் வேண்டாம், இந்த சொல்லை வைத்தே உன்னை சுடுவேன் இல்லையா, இந்த சொல்லை வைத்தே உன்னை சுடுவேன் அப்படின்னு, ஒரு சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன், அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் சொல்கிறா இல்லையா. அப்போது உயிர் உண்டு, சொற்களுக்கு உயிர் உண்டு. அங்கே கும்பகோணத்தில் திருமிழிசை ஆழ்வார் போகிறாரு, இந்த பெருமாளை பார்க்குறாரு. பெருமாள் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் பாசுரத்தை பாடும்போது சொல்கிறாரு, பெருமாளே நீ 14 வருஷம் ராம அவதாரத்தில் காடு மேடெல்லாம் நடந்தியே, அதனால் உனக்கு கால் வெளிச்சு தூங்குறியா அப்படின்ட்டு அந்த தூங்குற பெருமாள்கிட்ட போய் கேட்குறாரு அவர் இல்லையா, கேட்குறார். அப்படியா, இல்லாட்டி போனால் இந்த வராக அவதாரத்தில் போயிட்டு எடுத்துக்கிட்டு வந்தியே, கீழே இருக்கிற பூமியை தூக்கிட்டு வந்தியே, அதனால் ஒரு டயர்டாகி தூங்குறியா, எதுக்காக தூங்குற ஏங்கிறார். பெருமாள் இதனடா வம்பா இருக்குது, தூங்கக்கூட இந்த ஆள் விடமாட்டேங்கிறாரே அப்படின்ட்டு நினைக்கும்போது இப்போ பேசுறியா இல்லையாங்கிறார். அப்போ அந்த சொற்களுக்கு உயிர் இருக்கிறதால பெருமாள் என்ன பண்ணுறார், இதோ அப்படின்ட்டு ஏந்திருக்கிறார். அப்போ தான் இவருக்கே வருது, இந்த பெருமாளை சும்மா இருந்த பெருமாளை நம்ம கிளப்பி விட்டோமே, அச்சாவதாரத்தில் அவன் பேசக்கூடாதுன்னு தானே அச்சாவதாரத்தில் வந்திருக்கிறான், எல்லாத்தையும் கேட்டுக்கிறான், நான் பேசினா கட்டுப்படி ஆகாதுன்னுட்டு. அப்போது இந்த ஆழ்வார் இந்த பாசுரத்தினாலே நம்மளை எழுப்பி விட்டாரே அப்படின்னு ஏந்திரிக்கும் போது அப்போ தான் இவருக்கு ஒரு உணர்ச்சி வருது. உடனே என்ன பண்ணுறாரு, நீ அப்படியே நீ கிடக்கலாம், பேசு வாழி கேசானே அப்படிங்கிறார். வாழின்னு மங்களாசாசனம் பண்ண உடனே அப்படியே அவருக்கு படுக்கவும் இல்லையா ஏந்திரிக்கவும் இல்லையா. அவர் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நிலை அது ஒரு சயன நிலையில் உத்தான சயனம், உத்தான சாயின்னுட்டு அவருக்கு பேர். அவருக்கு கும்பகோணத்தில் இருக்கிற பெருமாள் சார்ங்கபாணி பெருமாள் 2 பேர், உத்தான சாயின்னுட்டு பேர். அந்த உத்தான சாயி அப்படி இருக்கிறார் இல்லையா, 6வது பெருமாள். அதனால் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு 6வது ஆழ்வார்னுட்டு வந்துருச்சு. ஏன்னா தலைவன் தொண்டைங்கிறத தட்டு மாறி போச்சு இல்லை. ஏன்னா யார் கேட்குறாங்களோ அவன் தொண்டனாக போயிடுறான், யார் ஆர்டர் போடுறாங்களோ அவர் தலைவராக போயிடுறான். இங்கே ஆழ்வார் போட்டவர் யார், ஆழ்வார். சுவாரஸ்யம், எத்தனை சுவாரஸ்யம், ரசித்தால் இந்த பாசுரங்களையெல்லாம் ரசித்து கொண்டே இருக்கிறான். அதனால் அவருக்கு திருமழிசை பிரானன்னு பேர். பிரானனா தலைவன், பிரானனா உபகாரகன். இவருக்கு 6வது ஆழ்வார்ன்னு பேர். இவர் அந்த தமிழில் ஆழ்ந்து போனார். எம்பெருமானுக்கும் ஆழ்வாருங்கிற ஒரு பெயர் இருக்குது இல்லையா.
இவர்களெல்லாம் பகவானிடத்தில் ஆழ்ந்தார்கள். ஆனால் எம்பெருமான் ஆழ்வார்களின் தமிழில் ஆழ்ந்து போனதாலே அவனுக்கு ஆழ்வார் அப்படின்ட்டு பேர். அப்படி இந்த உயிர் சொற்கள் நிறைய இருக்குது. எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போது ஒரே ஒரு விஷயத்தை ஒவ்வொரு பாசுரத்திலையும் அந்த பாசுரத்தினுடைய உயிர் சொல்லை பிடித்து விட்டால் அந்த பாசுரத்தினுடைய திரண்ட பொருளை நாம் மிக எளிதாக கண்டுகொள்ளலாம். அந்த வேதத்தினுடைய சுருக்கத்தை போல எல்லாத்திலையும் அந்த 3 மந்திரங்கள் இருக்குது, திருமந்திரம் இருக்குது, பிரணவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ திருப்பாவையினுடைய மொத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவன் பாசுரத்திலே சொல்லிடுறான். இந்த கீதையில் அந்த கடைசி 18வது அத்தியாயத்தில் சொன்னான், சர்வதர்மான் பரித்தேச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம்துவா சர்வ பாபேப்பியோ மற்ற இட்சாமி மாசுசகாங்கிறான் இல்லையா. நான் உன்னை எல்லா பாவங்களிலும் விடுவிக்கின்றேன். நீ என்ன பண்ணணும்? என்னுடைய சரணம் பிரபத்தியே, என்னுடைய திருவடிகளிலே சரணம் பண்ண வேண்டும் நான் அப்படின்ட்டு அவர் தன்னை சொன்னார். ஆண்டாள் என்ன சொன்னார்? அவன் கர்மயோகம் ஞான யோகமெல்லாம் சொல்லி கடைசியில் கொண்டு போய் அதை சொன்னார். ஆனால் திருப்பாவையில் நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே அப்படிங்கிற 2 ஏகாரத்தை வைத்துக்கொண்டு மொத்த பொருளையும் அதிலே பொழிந்து விட்டாள். அதே மாதிரி நீங்கள் திருவாய்மொழியில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. அந்த ஒரு பாசுரம் போருமே, அதில் அர்த்த பஞ்சகம் இருக்குது, அதில் தத்வத்திரயம் இருக்குது, அதில் உயர்வர உயர்நலம் உடையவன், அதுதான் அந்த உயிர் சொல். அந்த உயிர் சொல்லை எடுத்துக்கொண்டால் அவன் யாருங்கிற கேள்வி வரும். அப்போ அவன் யாருன்னு சொன்னால் அவன் நான் கிடையாது, ஏன்னா சொல்கிறவர் ஒருத்தவராக இருக்கிறார். அப்போது அவனை சொல்லுகின்ற நான் யாருன்னுட்டு வரும். நான் எப்படி அவனை தெரிந்து கொண்டு இந்த விஷயத்தை சொல்லுகிறேன்? வேதம் கூட அவனுடைய உயர்வை முழுமையாக சொல்ல முடியாத பொழுது ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்படிங்கிறது அப்படி சொல்லுகின்ற பொழுது என்னால் எப்படி சொல்ல முடியுது? அப்போ மயர்வர மதிநலம் அருளினன் அவனுடைய செயல் வருது. அப்புறம் அடுத்தடுத்து எல்லா விஷயங்களும் வந்துடுது இல்லையா. அவன் யார்? அயர்வர் வரும் அமரர்கள் அதிபதியாக விளங்குகின்றான், அவனுடைய திருவடி தொழ வேண்டும். சர்வதர்மான் பரித்தியச்ச இல்லையா, மாமேகம் சரணம் பிரஜ, சரணம் அப்படின்னு சொன்னா இல்லையா, சரணம் பிரஜன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ இந்த இடத்துல துயரரு சுடரடி தொழுதழு அந்த விஷயம் இந்த இடத்துல வந்துடுது. அப்போ அது உயிர் சொல்லாக இருக்குது, இது உயிர் சொல்லாக இருக்குது. எந்த இடத்துலையும் அந்த இதில் ஆழ்வார்கள் பாசுரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டுமென்றால் அதில் உயரற்ற சொற்களே கிடையாது. எல்லா சொற்களுக்குமே அந்த ஒரு சொல்லை பிடித்தால் அந்த பாசுரத்தில் அந்த சொல்லை நீக்கிவிட்டால் அந்த பாசுரம் ஒரு பெரிய அளவில் அந்த இடத்துல ஒரு வாய்டு வந்துடும். இந்த சொல்லை நீக்கிவிட்ட கூட அந்த செய்யலாம்ங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு இல்லையா. ஒரே விஷயத்தை 2 தரம் சொன்னாங்கன்னா அதுக்கு 2 விதமான அர்த்தங்களை ஆச்சாரியர்களெல்லாம் சொல்லி இருப்பார்கள். அப்படி பொருளில்லாத விஷயங்களே கிடையாது. சொற்கள் ஒரு விஷயத்தை சொல்கிற எல்லே இளங்களையேன்னுட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் எது உயிர் சொல்? நானேதான் ஆயிடுக, நானேதான் ஆயிடுக, இந்த ஒரு சொல்லு தான் அதில் உயிர் சொல். அந்த ஒரு 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 இந்த சாரமே அதுதான். அந்த மொத்த பாசுரத்தினுடைய சாரம் அந்த ஒரு சொல்லில் விளங்கியிருக்கு. அப்படி ஆழ்வார்கள் பாசுரங்களுடைய உயிர் சொற்களை நாம் அப்படியே பிடித்தோம்னா அந்த பாசுரங்களுடைய கருத்து முழுக்க நம்முடைய மனதிலே அப்படியே உறைந்து விடும். அப்படி ஆழ்வார்கள் ஒவ்வொரு பாசுரங்களிலும் உயிர் சொற்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த பாசுரங்களை படித்தால் அந்த பாசுரங்கள் நமக்கு அளவற்ற இன்பத்தையும் பயனையும் மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் நெறிகளையும் தரும். அதற்காகத்தான் இந்த ஒரு அருமையான தலைப்பு.